தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தியதற்கு எதிராக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். மும்மொழி கொள்கையை தமிழக பள்ளிகளில் அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி நேற்று தொடங்கியது. அதற்கு ஆதரவாக இன்று காலை தெலுங்கானா முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜக முன்னாள் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கே நகர், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களிடம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் ஒன்றை நடத்த இருந்தார். ஆனால் அவர் காலை சரியாக 10:30 மணி அளவில் அந்த பகுதிக்கு வந்தபோது காவல்துறையினர் அவர் கையெழுத்து பொதுமக்களிடம் வாங்குவதற்கு அனுமதி மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கையெழுத்து வாங்குவதற்காக முன்னேறி செல்ல இருந்தவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த பகுதியில் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் தமிழிசைக்கும் போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தை அறிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் இந்த பகுதிக்கு வருகை தந்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜகவினருக்கு எதிராக திமுகவினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். தொடர்ந்து பாஜக அரசுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திசையில் நின்று பாஜகவினரும் திமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறையினருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப கையெழுத்து வாங்கிய பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பாஜகவினரும் மெல்ல கலைந்து செல்ல தொடங்கினர். இருந்தபோதிலும் திமுகவினர் தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களையும் சாலைக்கு ஓரமாக அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து அவர்களும் தற்போது கலைந்து சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினரும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக திமுகவினரும் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கீதன்.